திருமாங்கல்யம் சின்னஞ்சிறு கிளியே சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவும் கர்ணாவும் பார்த்தோம்னா புறவி எடுக்கிறதுக்காக அவங்க அந்த காட்டுக்குள்ளே அவங்க இறங்குறாங்க. இங்கே பார்க்கும்போது மகா வந்து விளக்கேற்றவும் விளக்கு வந்து அணைஞ்சிருது. ஐயோ அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் மகாவும் வந்து காட்டுக்குள்ளே இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்துமதியும் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு ஏதாவது கர்ணாவுக்கு வந்து ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கவும், அடுத்து பார்த்தோம்னா கர்ணா வந்து ஃபஸ்ட்டு அந்த புறவி எடுக்கிறதுக்காக போகவும், அப்போ வந்து காட்டுக்குள்ளே அவங்க வந்து கற்பனை சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருத்தங்க. அப்போ வந்துட்டிங்களான்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த புறவியை கர்ணா கிட்ட கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க போனதுக்கு அப்புறமா திரு வராங்க. வந்ததுமே நீங்களும் வந்துட்டீங்களா, இப்போ தான் அவர் வாங்கிட்டு போனார் அப்படிங்கும்போது எனக்கு முன்னக்கூட்டி அவன் வந்து வாங்கிட்டு போயிட்டானா அப்படின்னு திரு வந்து அதிர்ச்சி அடையவும், நீங்கள் வந்து இருங்க உங்களுக்காகவும் ஒன்று பூஜை பண்ணிட்டு இந்த புறவியை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுக்கவும், இங்கே பாருங்க எக்காரணத்துக்கு கொண்டும் புறவியை கீழே நீங்கள் வச்சிடக்கூடாது அப்படிங்கும்போது இல்லை நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவும் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே பார்க்கும்போது வந்து கௌதமும் கவிதாவும் வந்து திட்டமிட்டபடி எப்படியாவது கர்ணாவை வந்து அதாவது ஜெயிக்க விடக்கூடாது, அவனுடைய உயிருக்கே ஆபத்து வர வைக்கணும், அப்பந்தான் திரு வந்து உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போட்டு கர்ணாவை வந்து அடிக்கிறதுக்காக 4-5 பேரை அனுப்பிவிடவும், அவங்க கிட்ட வந்து கர்ணா வந்து மாட்டிக்கிட்டுதாங்க. அப்ப கர்ணாவுக்கும் அவங்களுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கவும் கர்ணா பார்த்தோம்னா ஒரு குழிக்குள்ள வந்து விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே அவங்க சொல்றாங்க இனிமேல் இவனை நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அந்த குழிக்குள்ளேயே அவன் கதை முடிஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடவும், அதுல பார்த்தோம்னா அந்த குழிக்குளுக்கு வந்து கர்ணா வந்து மாட்டிக்கிட்டுதாங்க. அப்ப இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திருவை தான் காட்டுறாங்க. திரு அவன் புறவி எடுத்துட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா பார்த்தோம்னா அவங்க ஆட்களை செட் பண்ணி அனுப்பிவிடவும், அப்போ திரு வந்து புறவி எடுத்துட்டு அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது 4-5 பேர் மறைஞ்சு நிற்கிறாங்க. அப்போ பலூன் மறுக்கி இருக்குது, அதுக்குள்ளே ஏதோ ஒரு மருந்து செலுத்திருக்கிறாங்க. இதை மட்டும் அவங்க முகத்தில் தூக்கி வீசிட்டோம்னா அவன் அப்படியே தூங்கிடுவான், அவன் கதையை முடிச்சலான்னு சொல்லிட்டு அவங்க திரு வரும்போது அதை தூக்கி தூக்கி வீசுறாங்க. அப்போ அவங்க முகத்தில் பட்டதுமே திரு பார்த்தோம்னா அப்படியே வந்து தூங்கின மாதிரிக்கு ஆகுறாங்க. ஆனாலும் வந்து அவங்க புறவியை கையிலேருந்து கீழே விடவே இல்லை. அடுத்தது அவன் தூங்கிட்டான்டா, அவன் கதையை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு திருவை ஒரு இடத்துல அவங்க ஒரு மரத்துக்குள்ள அவங்க கட்டி வச்சுட்டு சுத்துக்கு வந்து நெருப்பை வச்சு விட்டுருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது திரு தூங்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்போ வந்து கிருபா வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க அவங்க ஆட்களுக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எங்க பாருங்க சார் நீங்க சொன்ன மாதிரிக்கே அவன் கதையை முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு போயிரு அப்படிங்கும்போது அவன் ஒன்றும் வந்துட மாட்டான் அப்படிங்கும்போது, சார் வரவே மாட்டான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் உடனே வந்து கிருபாவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்துமதியும் மகாவும் வந்து எப்படியாவது கர்ணாவையும் திருவையும் காப்பாற்றுன்னு சொல்லி வந்துட்டு இருக்கவும், அப்போ வந்து பார்த்தோம்னா கர்ணாவை வந்து இந்துமதி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வரவும், அப்போ கர்ணா வந்து எப்படியாவது என்னை காப்பாற்று அப்படிங்கிறாங்க. அப்போ தன்னுடைய சேலம் முந்தானி வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இதை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது வெளியே வந்துன்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து கர்ணாவை காப்பாற்றுறதுக்காக வந்து இந்துமதி அப்படியே போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மகா வந்துருந்தாங்க. வந்ததுமே திரு இருக்கிற நிலைமை பார்த்துருந்தாங்க. ஐயோ என்னது நம்ம நினைச்ச மாதிரிக்கே வந்து இவருக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த நெருப்பை அணைக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்போ ஒரு சாக்கு கிடைக்கவும் அதை வச்சு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அணைச்சிட்டு வந்துருந்தாங்க. அணைச்சு முடிச்சிடவும் அப்போ திருவை வந்து அவங்க கட்டி வச்சிருந்தாங்க. அவங்க கயிறெல்லாம் கழட்டி விட்டுட்டு திருவை கூப்பிடுறாங்க. ஆனாலும் திரு தூக்கத்தில் இருக்கிறனால தண்ணி தெளிச்சு நம்ம எழுப்பலாம், போய் தண்ணி எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு மகா பார்த்தோம்னா தண்ணி எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்போ வந்து திரு வந்து கண் முழிச்சிருந்தாங்க. முடிச்சதுமே நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு நினைக்கவும், எல்லாம் அவனோட வேலையா தான் இருக்கும், அவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நம்ம தாமதிக்க வேண்டாம் நம்ம கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு திரு வந்து அவங்க போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா மகா வந்து தண்ணி எடுத்துட்டு வராங்க. வந்து பாக்குறாங்க திரு போயிட்டார் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து தாத்தாவையும் பாட்டியும் தான் காட்டுறாங்க. அப்போ வந்து திரு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு தான், நம்மளும் கோயில் பக்கத்தில் சாமியை வந்து ஊர்வலமாக வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம், நம்மளும் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம், திரு வரமாட்டானோ தோத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ திவ்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன தத்தை அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக திரு தான் ஜெயிக்க போறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும், இங்கே பார்த்தோம்னா கிருபாவை தான் காட்டுறாங்க. கிருபா வந்து நினைக்கிறாங்க எப்படியும் நம்ம தான் வந்து ஜெயிச்சு இந்த பரிவட்டம் எனக்கு தான் கிடைக்க போகுது, திருவோட கதையை முடிக்கிறதுக்கு தான் நம்ம ஆள் அனுப்பிவிட்டோமே, அவனும் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து கர்ணா கிட்ட வந்து காப்பாத்திருந்தாங்க இந்துமதி. அப்போ இந்துமதி சொல்றாங்க, நீ எதுக்காக வந்து அதாவது இந்த கிருபாவுக்கு பரிவட்டம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உன்னுடைய கதையை முடிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீ ரிஸ்க் எடுக்கிறியே, உன்னை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டே அப்படிங்கவும், உடனே கர்ணா வந்து சொல்றாங்க, அங்க பாரு என் உயிரை நீ காப்பாத்தி இருக்கிற, ஆனா அதுக்காக நீ கிருபா அண்ணனை தப்பா நினைக்காத, இப்படிலாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும், அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கவிதாவை தான் காட்டுறாங்க. கவிதா வந்து கௌதமுக்கு ஃபோன் பண்றாங்க, அம்மா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்கவும், நான் இப்போ தான் அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னா அவன் ஃபோன் எடுக்கல, அநேகமாக வந்து நம்ம நினச்ச மாதிரிக்கே வந்து கர்ணாவோட கதையை அவனை முடிச்சிருப்பானுங்க, நீ கவலைப்படாத, அந்த பழி சும திருப்பக்கம் வரும். அப்படியே வந்து திரு வந்துட்டாலும் கூட கண்டிப்பாக அந்த கிருபா சும்மா வர மாட்டான், அவன் திருவோட கதையை முடிச்சிருவான், ஆக மொத்தத்தில் நம்ம நினச்சது எல்லாமே நடந்துரும், நீ ஒன்றும் கவலைப்படாத கவிதா அப்படின்னு வந்து கௌதம் சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது இந்துமதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கர்ணா கிட்ட, நான் சொல்றது கேளு, நீ வந்து அதாவது தோத்து போயிருந்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, இப்போ அதனால வந்து உனக்கு எந்த யூஸும் கிடையாது, அதனால திரு ஜெயிச்சிருட்டு அப்படிங்கும்போது நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, என்ன கிருபானனை தோக்கடிக்கிறதுக்காக நீ பேசிட்டு இருக்கிறியா, கண்டிப்பா அது நடக்காது அப்படிங்கவும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இதே மாதிரிக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பரிவட்டம் யாருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்குது, அப்போ இந்த கிருபா வந்து ஒருத்தரோட கதையை முடிச்சு அவன் பரிவட்டத்தை வாங்கியிருக்கிறான், அதனால தான் அந்த கோயில் கொடையே வந்து 20 வருஷமா நின்று போயிருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கிருபா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்க பாரு இந்த மாதிரி நீ சொல்ற மாதிரிலாம் அப்படிலாம் நடந்திருக்காது அப்படிங்கும்போது, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா, கிருபாவை பத்தி நான் என்ன சொன்னாலும் ஏன் இப்படி வந்து இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்க பாரு நீ என் உயிரை காப்பாத்தி இருக்கிற, அதுக்காக நீ கிருபா அண்ணனை இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, வா நம்ம போகலாம், இல்லைன்னா அந்த திரு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இந்த நிலைமைக்கு இந்த திரு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ இவங்கிட்ட நான் என்ன சொன்னாலும் சரிதான், இவன் புரிஞ்சுக்கிடவே மாட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி உன் உடம்பு ஃபுல்லா சேரா இருக்குது, இதை வந்து கழுவிட்டு போகலாம் வா அப்படிங்கும்போது, இல்ல டைம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க, அதுக்காக இப்படியோ போவ அதெல்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு குளங்கணக்கா இருக்குது, இதுல வந்து நீ வந்து உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு வா அப்படிங்கவும், உடனே வந்து கர்ணாவும் போறாங்க. அப்போ கர்ணா வந்து பார்த்தோம்னா தன் கையில இருக்கிற புறவி வந்து இந்த மாதிரிட்ட கொடுக்குறாங்க, அங்க பாரு எக்காண்டத்தை கொண்டு கீழே வச்சிடாத, நான் போய் ட்ரெஸ்ல உள்ள சேரெல்லாம் வந்து கழுவிட்டு வர அப்படிங்கும்போது உடனே சரி அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்க கையில புறவி இருக்கவும், அப்போ அவங்க நினைக்கிறாங்க இது இருந்தா நீ கொண்டு போய் கொடுப்ப, அந்த கிருபாவும் வந்து பரிவட்டத்தை வாங்கிக்கிடுவான், இந்த புறவியை வந்து நான் இல்லாமல் ஆக்கிட்டோம்னா உன்னால் எதுவும் பண்ண முடியாதுல்லன்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா அவங்க இந்த மாதிரி அந்த புறவி எடுத்துகிட்டு அவங்க போயிருந்தாங்க. அப்போ கர்ணா வந்து தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாங்க, திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரியே காணலை. உடனே கர்ணா அதிர்ச்சி அடைகிறாங்க, இந்த மாதிரி அந்த புறவியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுனாங்க, அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.